எல்லாத்துக்கும் தயாராகுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வியூவர்ஸுக்கு உங்கள் சுவாமிநாதனின் வணக்கம். மாப்பிள்ளை சிங்கங்கிற படத்தில் நான் ஒரு காமெடி கலந்து கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பர் கேரக்டருங்க. அது படம் ஃபுல்லாக கலகலன்னு காமெடியாக இருக்கும். மெயின் காரணம் காளி இருக்கார் அதில். அதுக்கு மீற நம்ம முனிஷ்காந்த் இருக்கார். அப்புறம் விமல் சாரும் சூரிய சாரும் எங்களுக்கு ஃபுல்லாக ரைட்ஸ் கொடுத்து நீங்கள் நடிகன்னு ரசித்து எடுத்தார். டைரக்டருக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். மதன் எஸ்கேப் ஆர்ட்ஸ் அவங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லணும். ஏன்னாக்கா இந்த படத்தில் எக்கச்சக்க ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் கேட்ட ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்து அந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சூப்பர் படம், ஃபஸ்ட் கிளாஸ் படம். தேட்டர் போங்க, கலகலன்னு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் போய் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. நிச்சயமாக அந்த மாதிரி படம் இது. நீங்கள் ரசிப்பீங்க, ரசிக்கணும். அநியாயம் பண்ணாலும் அது ஒரு நியாயம் இருக்கும். துணிஞ்சு இந்த படத்துக்கு ட்ரிபிள் யூ கொடுக்கலாம். அவ்வளோவுக்கு பெஸ்ட்டு படம் இது. காளி கலக்கியிருக்காரு, மற்ற பேரை காலி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எல்லாருமே ரசித்து நல்லா பண்ணியிருக்காங்க. சூரியக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு காமெடியன் நான் தான் மெயின் அப்படின்னு எல்லாரையும் பேச விடாமல் தடுக்கிற காலத்தில் எல்லாரையும் நடிக்க வச்சு ரசிச்சிருக்காரு. அர்ச்சனையை பண்ணுறதுக்குன்னே நாங்கள் பிள்ளையார் கோயில் அர்ச்சனையை பண்ணிட்டு வந்தோம். நான் எவ்வளோ படம் பண்ணிக்கலாம், இவர் எவ்வளோ படம் பண்ணிக்கலாம். அந்த படம் எப்போ வரோன்னு எந்த படத்தையும் நாங்கள் அதிகமாக கேட்டதில்லை. இந்த படத்தை கேட்கறதுக்கு காரணம் எங்களோட உழைப்பும் இருக்குது, எல்லோரும் எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேட்டரில் பாருங்கள், தயவுசெய்து தேட்டரில் மட்டுமே பாருங்கள். உனக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்ன சொல்லு? திடுதிப்புன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா. 2 நாள் கழிச்சு கேட்டா மட்டும் சொல்லிடுவாரு. இப்போ காளியும் கேட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார் இதை பற்றி. கவுண்டர் ஐயா, ஐஃப்ளிக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். கவுண்டர் ஐயா வந்து சும்மா மிகைப்படுத்துகிறாரு. ஆனால் எல்லாரும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி வந்து கவுண்டர் ஐயா தான். உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஏன்னா கவுண்டர் ஐயா எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அவர் கூட நடிக்கிறத நான் வந்து அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு அண்ணா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப படம் முழுக்க வந்து கோஆப்ரேட் பண்ணார். அதுமாதிரி இந்த படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம். அண்ணனை மாதிரி என்ன மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. முனிஷ்காந்த் இருக்கார், ஜேபி சார் இருக்கார், அப்புறம் பாண்டியராஜன் சார் இருக்கார், ராதாரவி சார் இருக்காங்க. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அது கூட நாங்களும் இருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அந்த படம் வந்து முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். தேட்டரில் வந்து யார் முகம் சொல்லிக்காமல் ஃபேமிலியோட படம் பார்க்குற மாதிரி இருக்கும். டபுள் மீனிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு வில்லேஜ் காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர். அதனால் எல்லோரும் வந்து குடும்பத்தோட தேட்டருக்கு வாங்க, சந்தோஷமாக போவீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நம்பி நடிச்சிருக்கோம். அதுமாதிரி நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி.